இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். என்ன சாதுரியமாக பேசுகின்றான்! அடே பாதகா, நீயும் புறப்படுகின்றாய்! இவ்வாறு கேட்டுக்கொண்டன மனங்கள். விஸ்வரூபன் விக்கிரவர்மன் மகா அமாத்தியார் சாருதேவி. விஸ்வரூபன் குறுக்கிடும் முன் மகா அமாத்தியார் பழையாறை உத்தம தமிழ் பேராயரை குறிக்கின்றார். வேண்டாம் காஞ்சி குமாரா, கொடும்பாளூர் சென்ற நிருபகேசரின் எதிரொலி என்ன என்பதை கவனியாது நீங்கள் ரேனாண்டு நோக்கி புறப்படுவது நல்லதல்ல. என்ன யுத்த பேரிகையா கொட்டிவிடப் போகின்றான்? கொட்டினால் தட்டு தடுமாறி போவான். விக்கிரவர்மனின் உள் மனிதன் பற்களை நரமணித்துக் கொள்ளுகின்றான். விஸ்வரூபனுக்குள்ளும் வேதனை விஸ்வரூபம் எடுக்கின்றது. பல்லவ சக்கரவர்த்தி சிம்ம விஷ்ணுதான் குறுக்கிட்டார். மகேந்திரவர்மா, நீ இப்படி பேசுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவரது தீட்சண்யமிக்க கண்கள் விஸ்வரூபனை நோக்குகின்றன. நன்றாகவே தூபம் போட்டிருக்கின்றான். மகேந்திரா, விக்கிரவர்மன் இன்றே புறப்பட வேண்டும் என்கின்றான். நாளை புறப்படும்படி நீதான் அவனுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும். நாளைக்கா? 2 தினங்கள் தங்கியே புறப்படலாம். டே ஜெயதேவா! சில கண்களில் அலைமோதல்கள். மகா அமாத்தியார் மிகவும் சமாத்காரமாக இடை புகுந்தார். பல்லவேஸ்வரா, ரேனாண்டு சோழதேவியின் உடல்நிலை முக்கியம். தங்குவதென்பது சம்பிரதாயம் என்றாலும் ஒரு தாயின் நிலை சங்கடத்துக்குரியது. வந்த களைப்புக்காக மாலை வரையில் தங்கியிருந்து விக்கிரவர்மன் புறப்படுவதுதான் நலம் பயப்பதாகும். மகிழ அமைச்சனே என்று அவனுக்குள் கருவிக்கொள்ளுகின்றான் ஜெயதேவன். ஆமாத்தியாரின் பேச்சுக்கு அட்டி இல்லை. சாருதேவின் நெஞ்சிலிருந்து அமைதியாக பெருமூச்சு பறிந்தது. அன்று இரவு மேகங்கள் நிலவை காதலிக்கத் தொடங்கின்றன. அது குறித்து மகா அமாத்தியார் பழையாறை நத்தமிழ்ப்பாரருக்கு என்ன கவலை? அவரது கவலையெல்லாம் அசல் மகேந்திரவர்மன் எங்கே இருக்கின்றான்? உயிருடன் இருக்கின்றானா அல்லது கொல்லப்பட்டு விட்டானா என்கின்ற கவலைகள் அவரது நெற்றியில் மின்னலும் இடியுமாக மோதிக்கொண்டிருந்தன. பல்லக்கு பல்லவ மகா சேனாதிபதி செந்தலை ராஜமுத்திரையர் மாளிகையை அடைகின்றது. அடுத்து அஜந்தா மாளிகை சென்று வாதாட வேண்டும். மகா அமாத்தியார் வருகையை கேள்விப்பட்டு விரைந்து வந்து வரவேற்கின்றார் செந்தலை ராஜமுத்திரையர். வாருங்கள் அமாத்தியாரே. ஏது இந்த நேரத்தில்? இரவில் புஷ்பங்கள் மட்டும் பூப்பதில்லை ராஜமுத்திரையரே, ரகசியங்களும் பூக்கின்றன. ஒரே ஒரு வித்தியாசம், ரகசியத்திற்கு வாசனை கிடையாது. பொருளுக்குள் பொருள் புதைத்து புன்னகையுடன் கூறிக்கொண்டே மாளிகைக்குள் பிரவேசிக்கிறார் மகா அமாத்தியார் பழையாறை உத்தம தமிழ் பேரறிஞர். புன்முறுவலில் புதியதொரு வியப்பை பூர்த்தி கொண்டே உடன் வந்தார் செந்தலை ராஜமுத்திரையர். ஒரு காலத்தில் சோழர்கள் பலவீனப்பட்டு இருந்த பொழுது காப்பியர் என்கின்ற கொடிய வம்சத்தினர் காளத்திமலை பக்கத்தில் இருந்து வந்து தாக்கி குடியேறி சோழரை விரட்டி அரியணையை ஆக்கிரமித்தனர். அப்படி பாண்டியர்களையும் வீழ்த்தி மதுரையை கபளீகரம் செய்தனர். இதுவே தமிழகத்தின் இருண்ட காலமாகும். இப்போதைய பாண்டிய மன்னன் மாரவர்மன் அவனி சூடாமணியின் தந்தை கடுங்கோட் பாண்டியன் நீடு துயில் நீக்கி பாடி வந்த பெருநிலவாய் அவதரித்தாரோ களப்பிர மேகங்கள் கலைந்து சென்றனவோ அவ்வாறு கலைந்து சென்ற களப்பிரர்கள் தமிழ் கலப்பு கண்டு புதிய மரபாய் செந்தலை பகுதியில் தங்கி தங்களை முத்தரையர்கள் என்று அழைத்து கொண்டனர். அவர்கள் வழிவந்தவர்கள்தான் பல்லவ மகாசேனாதிபதி செந்தலையர் ராஜமுத்திரையர். மாளிகையில் மேல் மாடத்தை அடைகின்ற பொழுது மகாசேனாதிபதியார் கடுமையான உத்தரவு பணிக்கின்றார். ரகசியம் என்று மகா அமாத்தியர் கூறிவிட்டாரே, எனது மனைவியே ஆனாலும் மேலே அனுமதிப்பது கூடாது. காவல் பலம் சுறுசுறுவென்று இயங்குகின்றது. மேன்மாடத்து தனியரையை நாடி சென்று இருவரும் ஆசனங்களில் அமர்கின்றனர். பொதியமலை தூதுவன் தென்றல் எனக்கென்னவோ காவல் என்று சாளரங்களை அசைத்து கொண்டு உள்ளே விழா வருகின்றான். ராஜமுத்திரையரே, நான் சொல்லும் செய்தியை கேட்டு எந்தவிதமான பதற்றமும் கொள்ளக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக தேவை என்பதால் தான் இந்த மாபெரும் ரகசியத்தை உங்கள் மடியில் வைக்கின்றேன். இப்பொழுது அரண்மனையில் உலவி வரும் பல்லவேலவரசன் போலியானவன். நமது நிஜ மகேந்திரவர்மன் எவராலோ கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார் என்று கூறியதும் ஆமாத்தியாரே என்று பதறி போய்விட்டார் ராஜமுத்திரையர். அமைதி ராஜமுத்திரையரே என்று சாந்தப்படுத்திய மகா அமாத்தியார் பழையாறை உத்தம தமிழ் பேராயர் கடந்த யாவையும் ஒன்று விடாது விவரித்தார் அவரிடம். கேட்க கேட்க மலையணைய வீசும் படைத்த மகா சேனாதிபதி அவரே மருண்டு போய் பின் மலைத்தும் போகின்றார். இது சக்கரவர்த்தி பெருமானாருக்கு தெரியுமா? சக்கரவர்த்திக்கும் பெரிய பல்லவர் மாதேவியாருக்கும் தவிர முக்கியமான யாவருக்கும் தெரியும். இப்பொழுது நீங்கள் உதவ வேண்டியவர்கள். மகேந்திரவர்மர் பால் அன்பு கொண்ட மகாவீரர்கள் வேடராசன், வேலப்பன், வல்லம் சிற்றரசர் வசந்த பிரியர், வளவனோர்,
பிரம்மங்கவலன், செல்வன் சிவதாசன் ஆகியோர். இவர்கள் நமது நிருபகேசரியுடனும் விக்கிரவர்மனுடனும் கிளம்பி வாதாபி நோக்கி செல்லுகின்றார்கள். வாதாபிக்கா இது சாளுக்கியரின் சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஐயம். ஆயினும் இவர்களை கிருஷ்ணா நதிக்கரையில் தங்கச் சொல்லி இருக்கின்றேன். இவர்களுடன் செல்ல அடம்பிடித்த அஜந்தாவை இங்கேயே தங்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றேன். அவளது சாகசத்தின் மூலம்தான் உண்மைகளை வெளியே கொண்டு வர முடியும். அதன் பிறகு எனது உத்தரவு கிருஷ்ணா நதிக்கரை நோக்கி செல்லும். நிருபகேசரி தலைமையில் ஏனையவர்கள் செயல்படுவர். சற்று நேரம் வரை அமைதியாக இருந்த ராஜமுத்திரையர், இவ்வாறு நடந்திருக்க சாத்தியம்தானா அமாத்தியரே? அரண்மனையில் இருக்கும் போலி நமது இளவரசரை அப்படியே உரித்து வைத்து கொண்டிருக்கின்றானே என்றார். கதி பறிவதனால் எதுவும் சாத்தியமே. ஒருவனைப் போல் இன்னொருவன் எங்கோ இருப்பது இயற்கையே. அல்லது நம் சக்கரவர்த்தி கிருஷ்ணா நதிப்புறம் வசிக்கின்ற பொழுது வெள்ளமாவது தவறி இருக்கலாம். அது குறித்தெல்லாம் இப்பொழுதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. நடக்க வேண்டியதை கவனிப்போம். அரண்மனையில் இருக்கும் போலியை தீர்த்து கட்டிவிட எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அதிக நேரம் ஆகாது. ஆனால் நமது மகேந்திரவர்மனை மீட்க முடியாது. இவன் மூலம்தான் காரியங்களை சாதிக்க வேண்டும். வெகு நேரம் ஆலோசனையில் மூழ்கிய பல்லவ மகாசேனாதிபதி ராஜமுத்திரையர், ஆகட்டும் ஆமாத்தியாரே என்றார். மனம் தேர்ச்சக்கரத்தில் அகப்பட்டு அழுந்துவது போல் பாரத்தை உணர்கின்றது. மகா ஆமாத்தியர் பழையாறை உத்தம தமிழ் பேரறியர் விடை பெற்று கொண்டு அஜந்தாவை காண ஓவிய மாடம் நோக்கி புறப்பட்டார். அவள் ஒப்புக்கொள்ளுகிறாளோ மறுக்கின்றாளோ? மகா அமாத்தியர் பழையாறை உத்தம தமிழ் பேராயர் வந்து சென்ற கணம் முதல் சோகச்சித்திரமாக ஆகிவிட்ட அஜந்தா அவல காவியம் எழுதுவதா அல்லது எழுதிய காவியத்துக்கு பிழைத்திருத்தம் செய்வதா என்று அலைமோதுகின்றாள். எத்தனை எத்தனை சொற்களை வித்துக்களாகவும் முத்துக்களாகவும் உதிர்த்துவிட்டு போயிருக்கின்றார் அமாத்தியார். நீ கண்ணீர் துளிகளை விட்டு பயனில்லை. அந்த துளிகளையே முத்தாக்கினால் பல்லவும் பயன்பெறும். அர்த்தங்கள் 1000 அடங்கிய ஆணிமுத்து சொற்கள். சுட்டு விரலோடு முந்தானை சுடுபட்டு கொட்டும் கண்ணீரை கொந்தளிக்கும் துயர் ஊற்றி விட்டுவிட்டு துடைத்து விக்கி விக்கி அழுகின்றாள். தூரிகை தொட்டு தொட்டு எழுதாத தோகை மயில் சித்திரம் அஜந்தா. ஓ மகேந்திரவர்மரை இந்த பிறவியில் ஒரு தடவையே சுவாசித்த சுகம் சூன்யமாகிவிட்டது. மேலும் சூன்யமாகி போகட்டுமே. இதனால் காணாமல் போன கலவிநாதர் மகேந்திரவர்மர் எங்கிருக்கிறார் என்கின்ற ரகசியம் புலனாவதாவது உண்மை. சொல்லகத்தில் காப்பியம் மலிரும் பல்லவத்து பெருமகனை மீட்க முடியும் என்பது உண்மையிலும் உண்மை. இதற்காக சுகத்தை சூன்யமாக்கி சூன்யத்தை சூன்யமாக்கி ஆகா எத்தனை அற்பமாக ஆகப் போகின்றாள் அஜந்தா. விதித்தபடியே அஜந்தா. அஜந்தா கொஞ்சம் யோசித்து பார். நீ நிருபகேசரியுடன் செல்வதால் என்ன பயனை விளைவிக்க முடியும் என்று எண்ணுகிறாய்? அவர்களே எங்கு செல்வதென்று திசை தெரியாது கிருஷ்ணா நதியில் மடியில் அமர்ந்து வானத்தை நோக்கி கொண்டிருப்பார்கள். நீ வேறு அங்கு அமர்ந்து வானவெளியின் நிறங்களை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டுமா? நமது யுவராஜர் எங்கிருக்கின்றார் என்ற பரம ரகசியத்தை இந்த போலி மகேந்திரன் மூலம் அறிய உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. அவன் போலி என்கின்ற மூல ரகசியத்தை மூலஸ்தானத்தில் கண்டுபிடித்தவள் நீ. அதே மூலஸ்தானத்தின் மூலம்தான் மூளை முடுக்குகளையும் அறிய வேண்டும் மகளே. நீ பட்டை உரிக்காத மரமாக இருந்திருந்தால் உனது பதற்றத்தை நான் அனுதாபத்துடன் அணுகி அலசி ஆலோசிப்பேன். இனி மரமே விழுந்தாலே என்கின்ற உனது தியாக சிந்தைதான் எதிர்கால பல்லவத்துக்காக கும்பாபிஷேகம் ஆராதனை. மகளே, பல்லவ சரித்திர கோபுரத்தில் உன்னை நமது மகேந்திரவர்மர் தங்க கவசமாக ஏற்றுவார். அவரை நாம் எழுந்துதானா ஆக வேண்டுமென்றால் உன் இஷ்டப்படி நடக்கலாம். வருகின்றேன் மகளே. மகளே என்று நான் உன்னை அழைப்பதன் அர்த்தத்துக்குள்ளும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டால் அனைத்துமே புரியும். மகா அமாத்தியார் புறப்படுகின்ற போது கடைசியாக உதிர்த்த கண்ணீர் துளிகள். வேதனை விளக்குகளின் அடியில் பறந்த நிழல்களில் அமர்ந்து கண்ணீர் கதை எழுதுகிறது. டக் 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 விளக்குகள் சிரிக்கின்றன. வந்திருப்பது போலி மகேந்திரவர்மன். கதவை திறக்கின்றாள். அங்கே மகேந்திர மருத்துவம் பெற்று மகேந்திர வேஷம் தரித்து சுந்தரமேனியனாய் வந்து நிற்கும் ஜெயதேவனை தந்திரத்தால் வீழ்த்துவது எப்படி என்று யோசித்த அஜந்தா முதலில் தரையில் கண் புதைத்து பிறகு அவனது மார்பில் பார்வையை புதைத்து இறுதியில் முகத்தில் கவனம் பதிக்கின்றாள். நடிப்பு கலையின் திலகமான நாயகனுடன் பழகியவளாயிற்றே. வருங்கால பல்லவகுமாரா. ஜால சிரிப்பு, ஜகஜால நடிப்பு, ஐங்கார குரல். அஜந்தா. நெஞ்சு குகையுள் நீளமான பெருமூச்சு. உள்ளே நுழைகின்றான் ஜெயதேவன். தாழ்பாளின் ஒற்றை சுரம்
சுழலவும் ஒலிக்கின்றது. பொன் ஆசனத்தில் பூரிப்புடன் அமர்கின்றான் ஜெயதேவன். அஜந்தா, ஏன் பார்வையில் ஒரு மாற்றம்? இத்தனை நாட்கள் நான் வரவில்லை என்ற காரணமே நீதான். நான் வராததுக்கு 2 காரணங்கள். ஒன்று, அடுத்த நாளே நான் வந்தபொழுது மஞ்சம் தருவதற்கு மாறாக மன வருத்தத்தை கொடுத்தாய். இப்போதைக்கு உடல்நிலை சரியில்லை, பிறகு பார்ப்போம் என்று கூறலாமா? 2வது காரணம், அரண்மனையின் கலைபாரங்கள். ஜெயதேவன் அவளை பற்றி சுவைக்க துடிக்கும் பார்வையுடன் கூர்ந்து கவனிக்கின்றான். அஜந்தா, சித்திரம் போல் அழகாக இருக்கின்றாய். என்ன எண்ணினாளோ அஜந்தா பளிச்சென்று வாயை திறந்தாள். நீங்கள் அஜந்தா சித்திரத்தை பார்த்து ரசித்தவர்தான். அஜந்தா என்கின்ற பெயரை மட்டும் ரசித்து கொண்டிருப்பவள். உன்னையும் அங்கு அழைத்துச் சென்று காட்டுவேன். உளறிவிட்டோமா? ஜெயதேவன் நாக்கை கடித்து கொள்ளுகின்றான். அடுத்து கொஞ்சமும் தாமதியாத அஜந்தா ஒரு தேர்ந்த நடிகை போல் அருகே சென்று அவனது மார்பில் செவியை புதைத்து, நெஞ்சு ஏன் வேகமாக துடிக்கின்றது? அஜந்தா வாசி என்று ஒப்புக்கொண்டதாலா? உண்மைதானே என்கின்றாள். மேலும் விழிப்பில் கலக்கம் கொண்ட ஜெயதேவன் அவளது கமலமணிய முகத்தை 2 கரங்களிலும் ஏந்தி பிடித்து, எது உண்மை என்கின்றான். 2 கரங்களுக்குள் அடங்கிய தாமரை தனக்குள் ஒரு தாமரை இருக்கின்றது என்பது போல இதழ் தாமரையை மலர விடுகின்றது. நீங்கள் அஜந்தாவாசி மட்டுமல்ல, இந்த அஜந்தாவின் வாசியும் நீங்கள் என்பது உண்மைதானே? 2 ஜோடி கண்களில் குரூர சந்திப்பிலும் ஒரு குளுமை பனியாய் படருகிறது. நீங்கள் நிஜமான பல்லவகுமாரர் அல்ல என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் உங்களை அளவுக்கு மீறி நேசிக்கின்றேன் என்று கூறிய அஜந்தா கணமும் தாமதியாமல் அவனை அணைத்து இறுக்கப்பற்றி முத்தமிடுகின்றாள். அவள் தனது எதிர் உணர்வுகளை காட்ட இடம் தரலாமா? ஜெயதேவன் திணறி போகின்றான். அஜந்தாவோ செய்யும் துரோகத்துக்காக மனதுக்குள் மகேந்திரனை பிரார்த்தனை செய்து பொறுத்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகின்றாள். முத்தம் விடுபடுகின்றது. மஞ்சம் அவர்களுக்கு வரவேற்பு கூறுகின்றது. தொண்டைக்குள் விம்மல் எதிரொலித்தாலும் தோளை பற்றி அமரச் செய்கின்றாள். அவனை தாழ்பற்றி கண்களில் ஒற்றிக்கொள்ளுகின்றாள். நடிப்பு நடிப்பு நடிப்பு. காரியம் இனிது நிறைவேற வேண்டுமே. போதை கிறக்கம் ஜெயதேவனை பலவீனப்படுத்துகின்றது. போதையின் உள்ளே ஒரு தெளிவு சிறு வெளிச்சமாக ஜெயதேவன் கேட்கின்றான். அஜந்தா, நான் மகேந்திரவர்மன் இல்லையா? என்ன உளறுகின்றாய்? உளரவில்லையே, உண்மையை சொன்னேன் பிரபு. முதல் அனுபவத்தன்று உங்கள் கரத்தில் முத்தமிட்டேன் அல்லவா? ஞாபகம் இருக்கின்றதா? அது உங்கள் ஆண்மைக்கு நான் தந்த முத்தம். ஒரு உண்மையை நான் உங்களிடம் வெட்கத்தை விட்டு கூறுகின்றேன். பல்லவ மகேந்திரவர்மன் ஒரு அசல் பேடி. அஜந்தாவின் நெஞ்சுக்குள் ஈட்டி பாய்கின்றது. அடிப்பாவி அஜந்தா, உயிரையே கேவலமாக விமர்சிக்கின்றாயே. என்ன செய்ய? பாவத்தின் பனித்துளை கண்ணீராக்கி கொள்ளுகின்றாள். ஜெயதேவனோ, நல்ல வேளையாக சங்கிரணியை கை வைக்காமல் போய்விட்டோம். கை வைத்தால் அகப்பட்டு கொண்டிருப்போம். பல்லவ யுவராஜன் பேடியா? பேடியா? நம்பவே முடியவில்லையே அஜந்தா. கலகலவென்று சுனாதமாகச் சிரிக்கின்றாள் அவள். பிரபு, பேடியா என்று நீங்கள் கேட்பதிலிருந்து உங்கள் ஆண்மையின் வார்ப்படமாகி காட்டிக் கொடுக்கின்றதல்லவா? என்னை ஜெயம் கொள்ள வந்த வாதாபி தேவனாயிற்றே நீங்கள். அதிர்ந்து போகின்றான் ஜெயதேவன். எனது பெயர் இவளுக்கு எப்படி தெரியும்? என் பெயர் ஜெயதேவன் என்பதையும் புரிந்து கொண்டு வைத்திருக்கின்றாயே. ஓ, இந்த வஞ்சகனின் பெயர் ஜெயதேவனா? ஏதோ வர்ணனைக்காக சொல்லை எடுக்கப் போய் அது இப்படியா எதிரொலிக்க வேண்டும்? மேலும் நிமிர்ந்தாள் அஜந்தா. எனக்கு எல்லாமே தெரியும் பிரபு. நீங்கள் வாதாபியிலிருந்து வந்தது, பல்லவ மகேந்திரனாக மாறியது, இப்பொழுது வாதாபிக்கு காஞ்சியை வாரி கொடுக்க நினைப்பது. அஜந்தா, பதறாதீர்கள். நான் பக்கபலமாக இருப்பேன். நானும் கிருஷ்ணா நதிக்கரையிலிருந்து வந்தவள்தானே. தெரியும், உன்னுடைய இயற்பெயர் கிருஷ்ணாவதி. அஜந்தா என்ற பெயரை இட்டு என்னை வெறும் ஓவிய பாவையாக, ஓய்வுக்கு பாவையாக காஞ்சிக்குமாரன் மதித்தாரே ஒழிய பல்லவ காவிய நாயகியாக்க மறுத்துவிட்டார். அதன் பின்புதான் இந்த காஞ்சியை அழிக்க திட்டமிட்டு புலிகேசியை எதிர்பார்த்தேன். ஆனால் புலிகேசி அரிகேசரியை கிடைத்து விட்டார். அதே மகேந்திரவர்மர் உருவில் ஒரு மகத்தானவர் கிடைத்து விட்டார். என்னுடைய தவம் பலித்து விட்டது. இனி காஞ்சிக்கு நான் ராணி. இல்லையா பிரபோ? விதிர்த்து போனான் ஜெயதேவன். கேவலம், காமம் அது எவ்வளவு கடுமையாக காட்டி கொடுத்து விட்டது. புலிகேசியும் கூணனும் எச்சரித்த விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. இனி எதுவுமே செய்வதற்கில்லை. நல்ல வேளையாக இவள் நம்பிக்கை கூறியவள் ஆகிவிட்டாள்.
என்ன பிரபு? ஒன்றுமில்லை. என்றைக்கு இருந்தாலும் நான் வாதாபிக்கு செல்ல வேண்டியவன். மீண்டும் கலகலவென்று சிரிக்கின்றாள் அஜந்தா. எதற்காக? அடிமைகளாக அங்கே வாழவா? புலிகேசி ஜகஜால வல்லபன் காஞ்சியை பிடிக்க காரணமாக இருந்த கைப்பதுமையை விட்டு வைப்பானேன் என்று நினைக்கின்றீர்கள்? போட்டு உடைத்து விடுவான். அஜந்தாவின் பேச்சு அவள் முன்னம் எண்ணி வைத்திருப்பதற்கு ஒரு தீர்க்க தரிசனமாக அமைகின்றது. அஜந்தா, பிரபு, நீ கூணன் விஸ்வரூபனை விட அதிராஜதந்திரி. விஸ்வரூபனையும் நான் அறிவேன். அறிவாயா? யார்? இது குறித்து இப்போதைக்கு ஏன் பிரபு? நான் ஒன்றை மட்டும் கூறுவேன். என்ன அஜந்தா? பொறுத்து கொள்ளுங்கள். அஜந்தா எழுந்து செல்லுகிறாள். அவள் நடையின் நடிப்பில் ஒரு ஒசிவு தென்படுகின்றது. இனக்கவர்ச்சி பொன்படுகின்றது. சற்றைக்கெல்லாம் உயர்தரமான யவனதேசரை தேரலை எடுத்து கொண்டு வந்தாள். ஒரு பொல் குவலியில் நிரப்புகின்றாள். என்ன அஜந்தா இது? யவனத் தேரல். சொர்க்கத்தின் கதவுகளுக்கு வைரத் திறவுகோல். பழக்கமில்லையே அஜந்தா? சு, அந்த பேடியும் இவ்வாறு தான் செய்வார். எனது மதர்த்த இளமைக்கு அழகு அருமருந்து. உங்கள் ஆண்மைக்கு இந்த மது வீரியம் தரும் அருமருந்து. இந்த கலையே கதியாக கிடந்த பல்லவகுமாரனுக்கு புரியாது. அதனால்தான் அவனை வெறுத்தேன். மீண்டும் அவளது மனதுக்குள் மகேந்திர வழிபாடு. மன்னியுங்கள் மகேந்திரவர்மரே. அஜந்தாவின் சாரம், பேச்சின் சாரம் நெஞ்சின் சாரம் கட்டி ஏறுகின்றது. தவித்து போய்விடுகின்றான் ஜெயதேவன். மறக்க முடியுமா? எங்கேயோ தூக்கி வைத்து விட்டாலே. குவளையை எடுக்கின்றான். கை நடுங்குகின்றது. அஜந்தாவை உதவி பருகச் செய்கின்றாள். ஒரு மிடரு, ஒரு சிரிப்பு, அடுத்த மிடரு. அஜந்தாவின் அழகின் மீதிருந்த ஆர்வத்தினால் மூன்றாம் மிடரு. கண்கள் சொருகுகின்றன. அஜந்தா அருகே வந்து அவன் அணைக்கின்றாள். மதுவை திரவமானாலும் பிக்கல் கண்டால் அதனையே பருக முடியும்? நீரைத்தானே பருக வேண்டும். அதுபோல அவனது மனவிக்கல் அஜந்தாவின் இதழ் நீரை பருகுகின்றது. ஒன்றை மட்டும் கூறுவேன் என்று வாயெடுத்தாயே அஜந்தா. அது என்ன? கூறு. அஜந்தா கூர்ந்து கவனித்து பரிசீலிக்கின்றாள். இவனை பல்லவகுமாரர் மகேந்திரவர்மனைப் போல கலை ஒருத்தி உருவாக்கி அனுப்பியிருக்கின்றாளே முட்டாள்களுக்கு. அதற்காக பல்லவகுமாரன் பலம் பொருந்திய மனதையும் நிலை பொருந்திய திண்மையையும் கண்டு உண்ண முடியாமல் போய்விட்டதே. இயல்பான ஒன்றை எவ்வாறு உருவாக்க முடியும்? ஜெயதேவ பலவீனம் கண்முன் பரிணமிக்கின்றது. நன்றாகவே அவள் பயன்படுத்தி கொள்கின்றாள். பிரபு, காஞ்சியை வாதாபிக்கு காட்டிக் கொடுத்து நீங்கள் பலியாவதை விட காஞ்சியையே நிரந்தரமாக காவலனாகலாம் என்றாள். நிஜ மகேந்திரவர்மன் உயிருடன் இருக்கின்றானே. ஓ, மகேந்திரவர்மர் உயிருடன் இருக்கின்றார். இருந்துவிட்டு போகட்டுமே. ஆபத்தல்லவா? கிடையாது. அவரே இங்கு வருகிற போது யாரோ போல் சாளுக்கியர்களால் உருவாக்கப்பட்டவள் என்று சொல்லிவிட வேண்டியதுதான். ஏட்டை திருப்பி போட்டுவிட வேண்டியதுதானே. அவன் இப்பொழுது கலகலவென்று நகைக்கின்றான். மது வேலை செய்கின்றது. மேலும் குவளை குவளையாக அது இறங்குகின்றது. விஸ்வரூபனிடம் சென்று உளறி கொட்டிவிடப் போகிறீர்கள். ஆளை மாற்றியவன் கதையே மாற்றி விடுவான். அவனிடமா கோணக் கழுதை? ஒரு விஷயம் அஜந்தா, சாளுக்கிய கீர்த்திவர்மனுக்கு அழகான புலிகேசி பிறந்திருக்க இப்படி ஒரு கூணனையும் பெற்றெடுத்திருக்கின்றானே. அவன் வேறு எந்த கூணனுக்காவது பிறந்திருப்பானோ? போதை உளர ஆரம்பிக்கின்றது. ஓ, இவன்தான் குப்ஜ விஷ்ணுவர்த்தனா? எத்தனை துணிவாக அரண்மனையில் நடமாடுகின்றான். என்ன அஜந்தா பேசாமல் இருக்கின்றாய்? நானே சந்தேகப்பட்டதுண்டு. அப்படி சொல் பிரபு. காஞ்சிக்கோட்டை ரகசியங்கள் விஸ்வரூபனுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? மூச்சு விடுவேனா? அப்படியும் இருந்துவிடக்கூடாது. உங்கள் மீது சந்தேகம் வரும். பொய்யான ரகசியங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். அது வாதாபிக்கு செல்வதனால் வரப்போவது ஒன்றுமில்லை. உண்மை ரகசியங்களை உங்கள் நெஞ்சில் புகைத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை நமக்கு அது உதவும். அஜந்தா, நீ ஒரு அற்புதமான ராஜதந்திரி என்று கூறிக்கொண்டே கொட்டாவி விடுகின்றான். நேரமாகின்றது அஜந்தா. அவளை மஞ்சத்தில் கிடத்துகின்றான். அஜந்தாவின் மனதுக்குள் மகேந்திர பூஜை தெரிந்து செய்கின்ற தவறு, நன்மை உத்தேசித்து செய்கின்ற தவறு. மன்னித்து விடுங்கள். சாரமற்ற அவளது உடலில் கோலங்கள் வரையப்படுகின்றன. மகேந்திரவர்மன் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்? சல்லாபத்தினுடைய சில கேள்விகள் அரங்கேறுகின்றன. அதில் சில உளறல்கள், சில முடிவுகள். காஞ்சி செல்வன் மகேந்திரவர்மன் எங்கிருக்கின்றான் என்ற
தேனணைய செய்தி பல செவில்களை பலாச்சுளையாக்கியது. எந்தவித அசம்பாவிதமும் இன்றி அவன் திரும்பி வர வேண்டுமே என்று பல மனங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றன. சிறிய பல்லவ மாதேவி சாருதேவி கோயில் பூமியான காஞ்சி நகரத்து அனைத்து கோவில்களிலும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற மறைமுகமாக ஆணையிடுகின்றாள். 2 கரங்கள் மட்டும் வானோக்கி கூப்பித் தொழுகின்றன. அந்த கரங்கள் அஜந்தாவின் துடிக்கும் கரங்கள். நம்பிக்கைக்கு உரிய தலைமை ஒற்றன் நீலவன் சில துணை வீரர்களுடன் இந்நேரம் கிருஷ்ணா நதிக்கு சென்று அப்படியே ரேனாண்டை அடைந்திருப்பான். நிருபகேசரிக்கு செய்தி எட்டியிருக்கும். தக்க வீரர்களுடன் அவர்கள் வாதாபி நோக்கி பயணப்பட்டிருப்பார்கள். அஜந்தா மட்டுமல்லாது இது பற்றிய விவரமறிந்த அனைவருமே இவ்வாறாக எண்ணி பார்த்து மகேந்திரவர்மன் காஞ்சி விஜயத்தை எதிர்பார்த்தனர், ஏங்கி தவித்தனர். இந்த நல்ல உள்ளங்கள் எதிர்பார்த்து ஏங்கி தவித்த இதே நேரத்தில் நிருபகேசரியும் விக்கிரவர்மனும் வேடராசனும் வேலப்பனும் வசந்தப்பிரியனும் சிவதாசனும் நீலவனும் மற்றும் 50 வீரர்களும் வாதாபியை நோக்கி பயணப்பட்டிருப்பார்கள். ஓய்வு தேவை என்று புறப்படுகிற போது இரவு நேரத்தில் எங்கேனும் தங்குவார்கள். உணவு தேவை என்கின்ற போது ஒருவருக்கொருவர் தொடர்பற்றவர்களைப் போல் ஒரு நகரப்பகுதிக்கு வந்து உண்டு முடித்து பிறகு ஒன்று சேர்ந்து பயணப்படுவார்கள். வடக்கு காட்டில் அந்த நாகரிகம் சற்று வித்தியாசமாகவே வீசிற்று. தமிழ் பண்புக்கும் முற்றிலும் மாறுபட்ட போக்குகள். அவர்கள் வழிநெடுக கண்டும் காணாமலும் விரைந்து வாதாபி நகரை எட்டி பிடித்து கொண்டிருந்தனர். நள்ளிரவு நட்சத்திரங்கள் தாளாட்டி கொண்டிருந்தன. பயங்கரமான வனாந்திர பகுதி. இரவை அங்கே கழிக்க தீர்மானித்தனர். எட்டிப்பிடிக்கின்ற தொலைவில் இருந்தது வாதாபி. பொழுது விடிந்ததும் ஒற்றர் தலைவர் நீலவனுடன் ஒரு சிலரை அனுப்பி அவர்கள் மூலம் மகேந்திரவர்மன் எங்கு அடைக்கப்பட்டிருக்கிறான், அடைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் காவல் பலம் எத்தகையது என்பன போன்ற செய்திகளை சேகரித்து கொண்டு அடுத்த முயற்சிகளில் இறங்க திட்டமிட்டிருந்தான் நிருபகேசரி. ஆங்காங்கே வீரர்கள் வருகின்ற வழியில் திருட்டுத்தனமாக சுரக்குடுவைகளை வாங்கி கொண்டு வந்த கள்ளினை மௌனமாக அருந்தி பயங்கர வனாந்திரத்தை ரசித்து கொண்டிருந்தனர். வானில் தேய்பிறை நிலவு கூன் விழுந்து கிடந்தது. அதை பார்க்கின்ற பொழுது காஞ்சி அரண்மனையில் சூதாடி வரும் விஸ்வரூபனை நினைவுக்கு வருகின்றான். இன்னும் 3 தினங்களில் அமாவாசை இருட்டு நாடகம் நடத்த இருந்தது. திட்டமே அதுதான். அமாவாசை இருட்டு மட்டுமல்லாது அன்றைக்கு தொடங்கும் செயல் அற்புதத்தை விளைவிக்கும் என்பது நம்பிக்கை. அன்றைக்கு எப்படியும் பல்லவ ராஜகுமாரனை கடத்தி வந்து விட வேண்டும். உயிரை பணயம் வைத்தாவது நடத்தி வந்து விட வேண்டும். நாழிகைகள் பூசணி பத்தை போல் புறமுதுகு கவிழ்த்த நிலவை தேய்த்து கொண்டிருந்தன. நல்ல அமைதியே ஆனாலும் காட்டின் ஓவென்ற சத்தம், காற்றுடன் கலந்த ஒருவித பயங்கர இசை இதயத்தை பிழியச் செய்து கொண்டு இருந்தது. எங்கோ நரிகளின் ஊளைக்குரல், தொடர்ந்து ஆந்தைகளின் அலறல் குரல், அவ்வப்பொழுது மிக தொலைவில் உருமல் கேட்கும். ஓ, புலிகளும் இங்கே இருக்கின்றன. இருக்கட்டுமே, அவற்றுக்கும் மனிதர்களை கண்டால் பயம்தானே. நிருபகேசரி, நாளைக்குள் எப்படியும் நாம் மகேந்திரவர்மன் அடைபட்டிருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று கூறினான் ரேனாண்டு சோழகுமாரன் விக்கிரவர்மன். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் விக்கிரவர்மா. நீலவனிடம் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லி இருக்கிறேன். அவனும் வேடராசனும் சென்று மாலைக்குள் செய்தியை சேகரித்து கொண்டு வந்து விடுவார்கள். அதுவரை இந்த காடுகள்தான் நமக்கு வாசஸ்தலம், இருக்கும் கனிவகைகள்தான் வயிற்று ஸ்தலம் என்று மறுமொழி பகிர்ந்தான் கொடும்பாளூர் குமரன் நிருபகேசரி. சிறிது நேரம் கழித்து மனதை திடப்படுத்தி கொண்டு, எனக்குள்ள ஒரே கவலை இளவரசர் உயிருடன் இருக்க வேண்டுமே என்பதுதான் என்று கூறுகின்ற பொழுதே தொண்டை அடைப்பட்டு கண்களில் மலமளவென்று கண்ணீர் கொட்டியது. விக்கிரவர்மனும் கலங்கித்தான் போனான். அவ்வாறெல்லாம் நினைக்கவே வேண்டாம் நிருபகேசரி. நமது பல்லவ ராஜகுமாரர் சத்ரு மல்லரை காஞ்சி ஏகாம்பரீஸ்வரரும் காமாட்சி அம்மையும் கைவிட்டு விட மாட்டார்கள். அந்த சமயத்தில் எங்கோ புறவிகள் வருகின்ற குளம்படி ஓசை கேட்டு செவிகள் பரபரத்தன. ஆங்காங்கே பரவி இருந்தவர்கள் சந்தடி செய்யாமல் ஒன்று கூடுகின்றனர். குளம்படி ஓசை கணத்துக்கு கணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓசையின் அளவிலிருந்து அதிகமான புறவிகளாக தெரியவில்லை. மிஞ்சி போனால் 2 அல்லது 3 புறவிகள் இருக்கும். நிருபகேசரி அனைவரையும் புறவிகளில் ஆரோகணிக்குமாறு உத்தரவிடுகின்றான். வழியில் குறுக்கே அவர்களை பிறை வளைவாய் வியூகமாக நிற்க ஏற்பாடுகளை கவனிக்கச் சொல்லுகிறான். வருகிறவர்களை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்று பிடிப்பது தேவையில்லாதது. மூளை முடுக்க அறியாத இந்த வனாந்திர பகுதியில் அவர்கள் எங்கேனும் புகுந்து மறைந்து கொள்வார்களேயானால் கதையே மாறிவிடுமே. விக்கிரவர்மன் தலையிட்டான். நிருபகேசரி, இவர்களை போக விட்டு விடுவோம். வியூகம் தேவைதானா?
தேவை எங்கிருந்து வருகிறார்கள்? இவர்களை மடக்குவதன் மூலம் சில நன்மைகளும் ஏற்படலாம் அல்லவா? நன்மை ஏற்பட்டால் நல்லது, தீமை ஏற்பட்டு விடாது என்பதுதான் பதற்றம். தப்ப விட்டால்தானே தீமை, உயிரிடம் பிடித்தால்தான் இந்த எலிப்பொறி வியூகம். நம் அறுவர் மட்டும் இந்த வியூகத்துக்கு பின்புலமாக தொலைவில் வாழைந்து நிற்க வேண்டும். ஏன், ஒரு கால் வியூகத்தை மீறி தப்பி விடுவார்களே, ஆனால் நம்மிடம் பிடிபட்டு விடுவார்கள். கொடும்பை குமரனின் உத்தரவை எவரால் மீற முடியும்? விறுவிறுவென்று வீரர்கள் பிறைவளையமாக வியூகித்து பறவை சகிதமாக நிற்கின்றார்கள். நிருபகேசரி, விக்கிரவர்மன், வேடராசன், வேலப்பன், வல்லரத்து சிற்றரசன், வசந்த பிரியன், பிரமங்கல சிவதாசன் ஆகியோர் பின்புறமாக சற்றே தள்ளி வாழையேந்தி நிற்கின்றனர். எதிர்நோக்கி வரும் புறவிகள் கண்ணுக்கு புலனாகின்றன. அதிகமில்லை, 2 தான். இதற்கா இப்படி விரைவுகம், பிறை விரைவுகம்? வீரர்கள் அப்படி நினைக்கின்றனர். மிக அருகில் வந்துவிட்ட வீரர்களின் கண்களில் வியூகம் பட்டுவிட்டது. என்ன செய்வது? வந்த வேகத்தை தளர்த்தி புறவிகளை திருப்பி ஓட்டம் பிடிப்பதற்குள் நிச்சயம் அகப்பட்டு விடுவோம். அவர்கள் யாரோ அந்நியர்கள் பொறி வைத்து பிடிக்க எத்தனிக்கின்றார்கள். அந்த 2 வீரர்களும் யோசித்து கொண்டே முன்னேறி வருகின்றனர். எப்படியோ தப்பி ஓடப் போகின்றோம். வீரர்களும் விரட்டப் போவது திண்ணம். எதற்காக பின்னோக்கி ஓட வேண்டும்? முன்னோக்கி விரைந்தே தப்பித்து எங்கேனும் சந்தர்ப்பம் கிடைத்தால் பதுங்கி மறைந்து கொள்ளலாம் அல்லவா? கையில் இருக்கும் செய்தி அதி ரகசியம் வாய்ந்ததாயிற்றே. இருவரும் அருகருகே வந்து மின்னல் வேகத்தில் சமிக்கையால் பேசிக்கொண்ட அடுத்த கணம் புறவிகளின் விலா எலும்புகளில் ஓங்கி பலம் கொண்ட மட்டும் 2 முறை உதைத்து சேனங்களை தளர்த்திய அடுத்த கணம் இருவரும் புறவிகளின் கழுத்துக்களை அணைத்து கெட்டியாக பிடித்து கொண்ட அடுத்த கணம் புறவிகளாவை எத்துணை பயிற்சி பெற்ற புறவிகள், பறக்கும் புறவிகள் பணாந்திரமே நடுங்குகின்ற அளவுக்கு பயங்கரமாக கனைத்து ஒரே பாய்ச்சலாக மேலோக்கி பாய்ந்து வியூகத்தை தாண்டி சற்றே தொலைவில் தரையிறங்கி ஓட்டம் பிடிக்க முயல்கின்ற பொழுது வியூகமே அரண்டது. ஏனைய குதிரைகள் கனைத்தன. இந்த எலிகளை பிடிக்க இப்படி ஒரு வியூகமா என்று யோசித்தவர்கள் இமைக்க மறந்தனர். ஆனால் பின்புறமாக தொலைவில் ஆயத்தமாக இருந்த அறுவரும் வாளேந்தி பாய்ந்து எதிர்கொண்டு மோத தரையில் இறங்கி நிமிர்ந்து ரேனங்களையும் சேனங்களையும் பட்டுவதற்குள் ஏற்பட்ட தாக்குதல்களைக் கண்டு தவித்து போயினர் அந்த சாளுக்கிய வீரர்கள். ஒருவன் அடி சாய்ந்த மரமாய் தரையில் விழுந்தான். அடுத்தவன் அறுவருக்கும் மத்தியில் அகப்பட்டு கொண்டு மீள முடியாது என்பதை உணர்ந்து வாளை கீழே எறிந்து சமாதானம் கோரினான். பிடிப்பட்ட இருவரையும் ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று நிறுத்துகின்றார்கள். நிலவு வெளிச்சம் போதுமானதாக இருக்கின்றது. இவர்களை சோதனையிடுங்கள், ஆணையிடுகின்றான் நிருபகேசரி. நீலவன் முன்வந்து சோதிக்கின்றான். இடுப்பில் குத்துவாட்கள் பிடுங்கி எறியப்படுகின்றன. ஒரு வீடனுடைய தொடைப்பகுதியில் ஏதோ தென்படுகின்றது. ஓலைச்சுருள் மர்மமாக இணைத்து கட்டப்பட்டிருந்தது. நீலவன் அதை எடுத்து கொடுக்க தீப்பந்தம் ஒன்றை ஏற்ற அவசரமாக பெற்ற நிருபகேசரி வாசிக்க முயல அந்த தேவநாகரி லிபியில் அது எழுதப்பட்டு இருந்தது. அந்த பாஷையில் ஓரளவு தேர்ச்சி பெற்ற விக்கிரவர்மன் அதை பெற்று படித்து பார்க்கிறான். பிறகு விவரிக்கின்றான். வியந்து போனான் நிருபகேசரி. இதைவிட வியப்பு விக்கிரவர்மனுக்கு. இந்த வியூகம் தேவையா என்று கேட்டவனாயிற்றே. அந்த ஓலையில் காஞ்சிக்கோட்டையின் வழிமுறைகள், படைபலத்து ரகசியங்கள், சுரங்கப் பாதைகள், துணை அரசர்கள் போன்ற செய்திகள் இருந்தன. ஆனால் அனைத்தும் தவறாக கூறப்பட்டவை என்பதை நிருபகேசரி மட்டுமே அறிவான். ஏன் இந்த தவறான தகவல்கள் சேகரித்ததில் எங்கோ பிசுறு தட்டி இருக்கிறது. ஓலையை எழுதி அனுப்புவன் விஷ்ணுவர்தன் என்று இருக்கின்றதே. சாளுக்கிய புலிகேசியின் தம்பியின் பெயரல்லவா அது? அவன் இங்கே காஞ்சியில் இருக்கின்றான். மேலே படிக்க படிக்க ஜெயதேவன் அரண்மனையில் போடும் ஆட்டங்கள் விவரிக்கப்பட்டிருந்தன. அஜந்தா என்கின்ற பெண்ணை சுற்றி வலம் வரும் செய்தியும் இருந்தது. ஜெயதேவனால் காயம் கால் என்றால் அபாயம் முக்கால் என்றிருந்தது. காஞ்சியை காட்டிக் கொடுப்பதற்கு மாறாக அவனை காஞ்சியை கபலீகரம் செய்து கொள்ளும் நோக்கத்துடன் இருப்பதாகவும் எழுதப்பட்டு இருந்தது. அடுத்த முறை எல்லா விவரங்களையும் தீர்க்கமாக அறிந்து எழுதுவதாகவும் உடனே படை திரட்டி வர வேண்டும் என்றும் ஜெயதேவனை மருட்டியே உத்தரவுகளை பிறப்பித்து பல்லவ படவைகளை பயன்படுத்தி காஞ்சியை எளிதில் கைப்பற்றி விடலாம் என்றும் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதுவரை அஜந்தா குகையில் இருக்கும் மகேந்திரவர்மனை சர்வஜாதரையாக பாதுகாக்க வேண்டும் என்று ஜெயதேவனை தீர்த்து கட்டிவிட்டு மகேந்திரவர்மனை பற்றி ஆலோசிப்போம் என்ற செய்தியின் பயங்கரம் பல கணங்கள் அயர வைத்து விட்டது. ஓ, அந்த போலியின் பெயர் ஜெயதேவனா?
ஒரு மகிழ்ச்சி, நமது மகேந்திரவர்மர் உயிருடன் இருக்கின்றார். அதுவும் அஜந்தா குகையில்தான் இருக்கின்றார். இரட்டிப்பு மகிழ்ச்சி. தாயே காமாட்சி, ஆமாம், ஏன் இப்படி தாறுமாறாக ரகசியங்கள் கொடுக்கப்படுகின்றன? போலி இவ்வாறு யாரை விசாரிக்கின்றான்? இந்த காஞ்சி ஓவியமான அஜந்தாவின் கைங்கரியம் என்பது நிருபகேசரி அறியாத ஒன்றாயிற்றே. இப்படிப்பட்ட வீரர்களை நோக்கி நிருபகேசரி, ஆணவத்தால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதித்து விடலாம் என்பதை உணர்ந்து நீங்கள் உணவருந்தினீர்களா என்று கேட்டார். ஒருவன் ஆயிற்று என்பது போல் தலையசைக்கின்றான். புறப்படாதீர்கள், உங்களையும் ஒன்றும் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? எரிந்தால் பாயும் ஈட்டிகள் நீங்கள். என்னை தெரிகின்றதா? தலையசிக்கின்றான். வாய் திறந்து சொல். தெரியும், கொடும்பாளூர் சிற்றரசரின் புதல்வர். ஓஹோ, நல்லது. ஒரு உண்மையை கேட்பேன். சரியான மறுமொழி கிடைத்தால் உங்களை நண்பனாக பாவிப்பேன். சரியான விடை தரவில்லை என்றால் உங்கள் இருவர் தலைகளையும் சீவி பேழைக்குள் அடைத்து புலிகேசிக்கு அனுப்பி வைப்பேன். கேட்கலாமா? கேளுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், நான் விளையாட்டாக சொல்லவில்லை என்று வாளை உருவி வைத்து கொண்டான் நிருபகேசரி. இருவருடைய தேகங்களும் நடுங்கி வியர்த்து கொட்டின. உயிருக்கு பயந்த கோழைகள் என்பது இதிலிருந்து தெரிய வந்தது. விஷ்ணுவர்தன் என்பவன் புலிகேசியின் தம்பிதானே? ஆம். காஞ்சியில்தானே இருக்கின்றான்? ஆம். யார் அவன்? ஒரு கண நேர தயக்கம். வாளை ஓங்குகின்ற பொழுது அடுத்தவன் பதறிப்போய் சொன்னான், விஸ்வரூபன். அனைவருமே அதிர்ந்து போயினர். நிருபகேசரி வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றான். அங்கே கூன் விழுந்த நிலவு சிரிக்கின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.